அப்படியே பின்னாடி செய்யணும் போடுங்க. அப்படியே பின்னாடி அப்படியே பின்னாடி கொஞ்சம் மறைக்க அப்படி திரும்பி திரும்பி கொஞ்சம் அக்கா லைட் அப்படி திரும்பிக்குங்க. ஓகே ஓகே. என் தந்தை தாய் செய்த அர்ப்பணிப்பு இந்த சமுதாயத்துக்கு ஒரு கோயில் கட்டி நமக்கான உரிமையை நம்மளோட பாணிங்க சொல்றது வந்து பல பேரோட தியாகத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. இந்த தியாகத்தை வீண் போக விடக்கூடாது. நான் இன்னைக்கு இங்க வந்து உங்களோட ஒவ்வொரு முடிவும் பல பேரோட குடும்பத்தோட ஏன்னா இந்த உரிமையே நம்மளுக்கு சீக்கிரம் கிடைச்சது கிடையாது. நிறைய தியாகம், நிறைய இழப்பு, நிறைய போராட்டம், நிறைய எத்தனையோ நாள் குடும்பத்தை பிரிஞ்சு பல பேர் வாழ்ந்தனாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட நிம்மதியா இருக்கோம். அதை நீங்க தான் இளைஞர்கள் தான் பாதுகாக்கணும். மதுக்கு அடிமையாகாதீங்க, நல்லா படிங்க. உங்களை பார்த்து இளைய தலைமுறைகள் வந்து கத்துக்கணும். உங்களை பார்த்து இன்னைக்கு தலைவர் அப்படி இருந்த போதுதான் நம்ம இப்படி இருக்கோம். இல்லாட்ட நம்ம இன்னமும் கீழே தான் இருந்திருப்போம். அவங்களெல்லாம் பல பேர் செஞ்ச தியாகம் இன்னைக்கு நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம். உங்களை பார்த்து கத்துக்கணும். இதே நான் இங்க ஒரு பையனா வந்து நின்றுனா அதை நான் சொல்லணும்னா நான் சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியல. இது நான் ஒரு பொண்ணா நிக்க போய் சொல்றேன். ஏன்னா உங்க ஒருத்தவங்களால உங்க குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் கஷ்டப்படும். அந்த இடத்துல அனுபவிச்சு இன்னும் உங்களுக்காண்டி பணி செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட வந்திருக்கேன். ஏன்னா நம்ம இளைஞர்கள் காசு பண்ண தெரியல, ஒரு சமுதாயத்தை காண்டி ஒரு கடவுளை இழந்த மாதிரி தான் என் தந்தை இன்ன வரைக்கும் இழந்துட்டேன்னு சொல்ல முடியாது. என் சமுதாயம் ஒரு நல்ல தலைவரை இழந்துச்சு, அவ்வளவுதான். என் அப்பாவை இழந்துட்டேன்னு சொல்லவே மாட்டேன். சமுதாயம் சொல்ல மட்டும் நம்ம சமுதாயத்துல இல்லாதது அரசியல், பொருளாதாரம், படிப்பு. அரசியல் வந்தா ஒட்டுமொத்த இன்ன வரைக்கும் இங்க இருக்கிற சமுதாய தலைவர்கள் நம்ம சமுதாயத்துக்கு அரசியல் சொல்லி தந்தாங்கன்னு எனக்கு தெரியல. தலைவர் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நான் இன்னமும் வேதனைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், என் சமுதாயத்துக்கு அரசியல் பின்புலம் கிடையாது. நீங்களானா என்னையும் சேர்த்து வழி நடத்தணும். நான் உங்க பின்னாடியே வருவேன். நான் என் சமுதாயம் எங்க போகுதோ, எந்த எதை நோக்கி போகுதோ என்னோட கோரிக்கையும் அதுவா தான் இருக்கும். இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம் பேர் மாற்றத்தை பத்தி 100 பேர் பேசலாம். அதோட தந்தைனா என்னைக்குமே மாவீரன் பசுபதி பாண்டியன் மட்டும்தான். அதனால அப்பான்னு மட்டும் தலைவர்னு மட்டும் சொல்லல, நிறைய பேர்த்தோட தியாகம் நீங்களாம்னா வீண் போகல. இன்னைக்கு இந்த கோவிலை கட்டுறதுக்கு அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா நம்மள ஒரு சின்ன தொழில் பண்றதுக்கே நம்ம அவ்வளவு தடங்களை தாண்டி வரணும். இந்த அளவுக்கு செஞ்சு இத்தனை வரவேற்பு கொடுக்கும் போது அவங்க எத்தனையோ தடங்களை தாண்டி வந்திருப்பாங்க. அதை வீண் போக வச்சிடாதீங்க. எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு எந்த தலைமை சரின்னு படுத்தோ பயணிங்க, ஒற்றுமையா இருங்க. என் சமுதாயம் ஒவ்வொரு இழப்பை சந்திக்கும் போதும் என் வீட்டுல நான் இழந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். அது வந்து யாரும் நினைக்க மாட்டாங்க. என் அம்மா இறக்கும்போது 6 வயசு, என் அப்பா இறக்கும்போது 13 வயசு. எனக்கு இன்னமும் நான் இங்கதான் வருவேன்னா அவங்க 2 பேரும் என் அப்பா கூட நிறைய பேர் இருந்தவங்க இங்க இருக்காங்க. அது மாதிரி இன்னும் செய்ய சொன்னா கூட அப்படி ஒரு ஆளை செய்ய முடியாது. அப்படி அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன். அதனால இன்னைக்கு ஒவ்வொரு எந்த இழப்புனாலும் என் வீட்டுல நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அதை மட்டும்தான் இன்ன வரைக்கும் நான் நினைச்சு பாக்குறேன். நீங்க ஒவ்வொரு ஆளு இளைஞர்கள் வழி தவறும் போதெல்லாம் அப்பா இருந்திருக்கலாமோ, இன்னைக்கு ஒவ்வொரு இழப்பை சந்திக்கும் போதெல்லாம் அப்பா இருந்திருக்கலாமோ. இது ஒண்ணுதான் என்னோட நோக்கமே தவிர அந்த குடும்பம் எப்படி நான் எங்க அப்பா அம்மா இல்லாம எப்படி கஷ்டப்பட்டனும் ஒவ்வொரு வீட்லயும் அதே கஷ்டம் தான் மாத்தியார். ஏன்னா எனக்கு வலிச்ச மாதிரி தானே அவங்களுக்கு வலிச்சிருக்கோம். அந்த இழப்பெல்லாம் தடுக்கணும்னா நான் இங்க வந்திருக்கேன். என்னை 1000 பேர் 1000 வருஷம் சொல்லிட்டு போறேன். என்னைக்கு தலைவரோட ரத்தம் என்னைக்கும் தவறி போக மாட்டேன்.
பதவி பொறுப்பை நம்பிதான் நான் வரல. என் சமுதாய மக்களை நம்பி மட்டும்தான் நான் இந்த இடத்துல வரேன். அதே மாதிரி தலைவர் சொல்லி யாரையும் அப்பா இது வரைக்கும் குறைச்சு பேசி நான் பார்த்தது கிடையாது. யாரையும் கெடுத்து வாழணும்னு நினைச்சது கிடையாது. எதுவுமே நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரிதான் என் சமுதாயமும் இருக்கணும். சுயசாதி பற்று, பிற சாதி நட்பு, எல்லாருக்கிட்டையும் நல்ல குணமும் இருக்குங்க. எல்லாருக்கிட்டையும் நல்ல குணம் இருக்கும். நம்ம ஏன் கெட்டதை எடுக்கணும்? நல்ல குணத்தை எடுத்து கெட்டதை விட்டுருங்க. அப்படி நம்ம அப்படி இருந்தாதான் நிறைய பேர் ஆயிரம் சொல்லிருக்கேன். தலைவர் அப்படிதான் வாழலாம். தலைவர் பாதையில நீங்களும் அப்படிதான் இருக்கணும். உங்க கூட சேர்ந்து நானும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. அருள்மிகு திரு ஈஸ்வரன் திருக்கோவில் 2ஆம் ஆண்டு இந்த திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய